இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் துவையல் தான் பார்க்க போறோம். சுண்டக்காய் துவையல் தான் செய்ய போறேன். ஸோ சுண்டக்காவை மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் 2, 3 பல்ஸ் விட்டு எடுத்தாலும் ஓகே. இல்ல நவீன மிஷின்ல நங்கு இடிச்சு எடுத்தாலும் ஓகே. இல்லாட்டி நீங்க வெறுமனே கட் பண்ணி போட்டு செஞ்சாலும் ஓகே. உங்களுக்கு எது வாட்டப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்சியில பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பல்ஸ் பண்ண சுண்டக்காவையும் அதுல கொஞ்சம் உப்பும் சேர்த்து அது நல்ல கலர் மாறி ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியா வச்சுட்டேன். திரும்பி அதே கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு கைப்பிடி இடிச்சு போட்டுட்டு இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து தோல் சீவி அதையும் நசுக்கி சேர்த்துட்டேன். மஞ்சள் தூளுக்கு பதிலாக வீட்டில் மஞ்சள் கிழங்கு இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சமா இடிச்சு எடுத்து சேர்த்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா எல்லாமே ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். மீன்வெல் அந்த டைம்ல புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே ஈக்குவல் ரேஷியோ ஒரு கைப்பிடிக்கு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையும் போட்டு இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ஸோ அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் வதங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் சுண்டைக்காவையும் சேர்த்து எல்லாமே நல்லா ஸ்மெல் போய் சுருண்டு வர அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு ஆற விட்டு நல்லா பேஸ்டா வேணும்னா கொஞ்சமா தண்ணி சொல்லிட்டு அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வெறும் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அதே சூட்டில் நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா குறைஞ்சது 7 to 10 டேஸுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் சேர்த்துருக்கிறதுனால சுண்டக்காவுடைய கசப்பு தன்மை அவ்வளவா தெரியாது. இது நம்ம குழம்பா செஞ்சோம்னாலும் இல்ல வத்தலா செஞ்சோம்னாலும் கொஞ்சமா கசப்பு தெரியும். சின்ன பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. நானே சாப்பிட மாட்டேன் அப்படி செஞ்சா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். தோசை, சப்பாத்தி இல்லைன்னா ஒரு சாதம் மட்டும் வடிச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு சமைப்போம். டாடா.